ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். யாருக்கு கப்பு யாருக்கு அல்வா பகுதியில் தேனி தொகுதியின் நிலவரத்தை பார்க்க போகிறோம். பாஜக கூட்டணி சார்பில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் போட்டியிடுவதால் நட்சத்திர தொகுதியாக மாறியுள்ளது தேனி. அவருக்கு எதிராக தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிடுவதால் குரு சிஷியன் இடையிலான போட்டி களமாக தேனி மாறியிருக்கிறது. தேனி பாராளுமன்ற தொகுதியில் கம்பம், போடி நாயக்கனூர், பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, சோழமந்தார் என 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கி இருக்கிறது. தேனி பாராளுமன்ற தொகுதியில் முக்குளத்தோர் 27%, பட்டியல் இனத்தவர் 20%, கவுண்டர் 8%, நாயுடு 8%, பிள்ளைமார் 7%, நாடார் 4%, முஸ்லிம் 4%, கிறிஸ்துவர்கள் 2%, இதர சமூகத்தினர் 14% இருக்கிறார்கள். தேனி தொகுதியானது விவசாயத்தை முக்கிய தொழிலாக கொண்ட இத்தொகுதி மக்களுக்கு முல்லை பெரியாறு பிரச்சனை மிக பெரிய தலைவலியாக இருக்கிறது. 152 அடி உயரம் கொண்ட இந்த அணையில் 142 அடி வரைதான் தண்ணீர் தேக்க முடியும். பேபி அணையை பலப்படுத்திவிட்டு நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தி கொள்ளலாம் என 2014 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தது. தீர்ப்பு வந்து 10 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் பேபி அணையை பலப்படுத்துவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஆண்டிப்பட்டி பகுதிகளில் ஏற்பட்ட வறட்சியை போக்க எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே மாவூற்று வேலப்பர் கோவில் அருகில் திப்ரவு அணை கட்டுவதற்கும் முல்லை வகையில் அணை கட்டுவதற்கும் திட்டமிடப்பட்டது. ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி மக்களின் கனவு திட்டமான இந்த அணைகள் கட்டும் திட்டம் இன்னும் கைகூடவில்லை. இத்தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 16,12,503. கடந்த 1980 முதல் நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தேனி நாடாளுமன்ற தொகுதியை அதிமுக 8 முறையும், திமுக 2 முறையும், காங்கிரஸ் கட்சி 2 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தின் 38 பாராளுமன்ற தொகுதிகளை திமுக கூட்டணி வெற்றி பெற்ற போதும் தேனி தொகுதியில் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றது. ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஓ.பி. ரவீந்திரநாத் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றார். அதனாலேயே அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக தேனி தொகுதி பார்க்கப்படுகிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் திமுக சார்பில் தங்க தமிழ்ச்செல்வனும், அதிமுக சார்பில் நாராயணசாமியும், பாஜக கூட்டணியில் அமமுவின் நிறுவனர் டிடிவி தினகரனும், நாம் தமிழர் கட்சி சார்பில் மதனும் போட்டியிடுகிறார்கள். டிடிவி தினகரன் கடந்த 1999 பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதற்கு அடுத்த தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். இந்த தொகுதியில் தினகரன் எம்பியாக இருந்த காலகட்டத்தில் அவருக்கு நெருக்கமான சிஷியனாக இருந்தவர் தங்க தமிழ்ச்செல்வன். தினகரன் அமமுகவை தொடங்கிய போது
அவருடன் இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் அதன் பிறகு அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்தார். இப்போது தினகரனுக்கு எதிராக திமுக வேட்பாளராக அவர் தேனியில் நிறுத்தப்பட்டுள்ளார். தேனி தொகுதியில் எம்பியாக இருந்தபோது ஊர் மக்களுடன் ஏற்பட்ட பரிச்சயம் இந்த தேர்தலில் தனக்கு உதவும் என்று நம்பிக்கையுடன் தினகரன் பிரச்சாரம் செய்து வருகிறான். அத்துடன் மோடி அலையும் தனக்கு கை கொடுக்கும் என்று நம்புகிறார். கடந்த 15 ஆண்டுகளாக வனவாசம் சென்றது போல நான் தேனி மாவட்டத்தை விட்டு சென்றாலும் மீண்டும் உங்களை நோக்கி வந்திருக்கிறேன். இந்த முறை எனக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கூறி மக்களிடையே பிரச்சாரம் செய்து வருகிறார். ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் முக்குளத்தார் பிரிவினரும் தனது வெற்றிக்கு உதவுவார்கள் என்ற நம்பிக்கையில் அவர் பிரச்சாரம் செய்து வருகிறார். முன்பு எம்பியாக இருந்தபோது அடிக்கடி தொகுதிக்கு வந்தவர் என்ற நற்பெயர் தேனி மக்களிடையே தினகரனுக்கு இருக்கிறது. பல இடங்களில் உள்ளூர் பிரமுகர்களை பேர் சொல்லி கூப்பிடும் அளவுக்கு அவர்களுடன் தினகரன் நெருக்கமாக இருக்கிறார். இது வாக்குகளாக மாறினால் தினகரன் கரை சேரலாம். தமிழ்ச்செல்வன் 2009 அதிமுக, 2019 அமமுக என இருமுறை களம் கண்டு தோல்வியை சந்தித்து இருக்கிறார். ஆனாலும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு தொகுதியில் நல்ல அறிமுகம் இருக்கிறது. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிவதனால் மகளிர் உரிமை தொகையாக அரசு வழங்கி வரும் 1000 ரூபாயும் தனக்கு வாக்குகளை பெற்றுத்தரும் என்று மலை போல் நம்புகிறார். அவருக்கு ஆதரவாக திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பம்பரமாக சுயன்று வேலை செய்து வருகிறது. தேனி தொகுதியில் முதலில் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுவதாக தான் இருந்தது. கடைசி நேரத்தில் அவர் தினகரனுக்கு விட்டு கொடுத்ததால் அங்கு போட்டியிட அவரால் முடிந்தது. அதோடு தேனி தொகுதி பெரியகுளம் தொகுதியாக இருந்தபோது அத்தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வென்றவர் டிடிவி. அப்போது அத்தொகுதியில் உள்ள பெரும்பாலான கிராமங்களில் ஏதோ ஒரு வகையில் அவர் நல்லது செய்து இருக்கிறார். இப்போதும் அக்கிராமங்கள் அதை நினைத்து டிடிவியை புகழ்கின்றன. அதனால் இப்போது அவர் போட்டியிட்டால் எளிதாக வென்று விடுவார் என்ற எண்ணத்தில்தான் ஓபிஎஸ் அவருக்கு விட்டு கொடுத்தார். அதற்கு பதிலாக அவர் பாஜக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் சுழற்சியாக போட்டியிடுகிறார். ஓபிஎஸ் நினைத்தது போலவே தேனி டிடிவிக்கு சாதகமாக தான் சென்று கொண்டு இருக்கிறது. இப்படி இருக்கும் நிலையில் 2019 பாராளுமன்ற தொகுதியில் 39 தொகுதிகளில் 38 தொகுதிகளை திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றாலும் தேனியில் மட்டும் அக்கூட்டணி தோற்றிவிட்டது. அப்போது திமுக எதிர்க்கட்சியாக இருந்தது. இப்போது ஆளுங்கட்சியாக இருப்பதால் 39 தொகுதிகளை வென்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. ஏதாவது ஒரு தொகுதியில் தோற்று போனாலும் திமுகவுக்கு கௌரவ பிரச்சனையாக அது மாறிவிடும் என்பதனாலும் ஆளும் கட்சியின் மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்றாகிவிடும். அதனால் தேனி தொகுதியில் முழு கவனம் செலுத்துகிறார்கள் ஸ்டாலினும் உதயநிதியும். அதற்காக தேனி தொகுதியின் பொறுப்பாளராக அமைச்சர் மூர்த்தி நியமிக்கப்பட்டு இருக்கிறார். அவர் தங்க தமிழ்ச்செல்வனுக்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார். அவர் தங்க தமிழ்ச்செல்வன் தோற்றுவிட்டால் அடுத்த நொடியே என் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விடுவேன் என்று சபதம் செய்திருக்கிறார். ஆனால் தேர்தல் களம் என்னவோ
தினகரனுக்கு சாதகமாக தான் இருக்கிறது. தினகரன் குடும்பமே தேனியில் முகாமிட்டு களப்பணி செய்து வருகிறது. இப்போது திமுக மற்றும் அமமுக இடையில்தான் போட்டி இருக்கிறது. இத்தொகுதியில் அதிமுக 3வது இடத்தில்தான் இருக்கிறது. அதிமுக வேட்பாளர் வி.டி. நாராயணசாமிக்கு ஆதரவாக தொகுதி முழுக்க எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டாலும் இன்னும் கட்சிக்குள் முழு எழுச்சி ஏற்படவில்லை. இப்போதைக்கு குக்கரின் விசில் சத்தம் தொகுதியில் அதிகமாக கேட்கிறது. மீண்டும் யாருக்கு கப்பு யாருக்கு அல்வா பகுதியில் இன்னொரு தொகுதி நிலவரத்தை பார்ப்போம். வணக்கம்.